இனிமே என்கிட்ட அழுவுறதுக்கு ஒன்றும் இல்லைடா. அழுது என் கண்ணு வீங்கினதான் மிச்சம். இனிமே நான் அழுவுறதுனால என்ன மாறப்போகுது சொல்லு பார்ப்போம். நான் உன்னை விட்டுட்டு போகிறது தான் சரி. நீ என்னை கொஞ்ச நாள் தேடுவ, அதுக்கப்புறம் என்னை விட்டுருவ. உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை நீ அமைச்சுக்கடா. அதுதான் உனக்கு நல்லது. நீ என்னைக்கும் சந்தோஷமா இருக்கணும்டா. அது மட்டும் எனக்கு போதும். ஜீவா, ஜீவா, என்ன கூப்பிட அந்த போட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா? ஏய் ஜீவா. சொல்லுடா. என்னடி ஆச்சு உனக்கு? எனக்கு ஒன்றும் இல்லையே. இல்ல, என்னமோ சரியில்லை. நேத்துல இருந்தே நீ சரியில்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, நான் நல்லா தான்டா இருக்கேன். உனக்கு எதுவும் உடம்பு எதுவும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா. ஹாஸ்பிட்டல் எதுவும் போவோமா? இல்ல, எனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல. சரி, நேத்து அவ போன்ல இருந்து போன் நம்பர்லாம் எடுத்து பாத்தில, அந்த கான்டாக்ட்லாம் யாருன்னு கண்டுபிடிச்சியா? நேத்து அவ போன்ல இருந்து போன் நம்பர்லாம் எடுத்தில, அந்த கான்டாக்ட்லாம் யாரு என்னன்னு கண்டுபிடிச்சியான்னு கேட்டேன். அதுவா, அது போட்டோ எடுத்துட்டு சேவ் பண்ணாம விட்டுட்டேன். அதனால நம்பர் எதுவும் சேவ் ஆகலடா. அச்சோ, என்னமோ பெருசா சொன்னேன். நான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டேன் அப்படி இப்படின்னு. திரும்பி போய் அவளை எப்படி கண்டுபிடிக்கிறது? சரி, அதை விட வீடியோஸ் ஏதோ உன் வாட்ஸ்அப்க்கு அனுப்புனேன்னு சொன்னியே, அது ஒழுங்கா அனுப்புனியா இல்லையா? அதுவா, ஆன்ட்டி இருக்கிற வீடியோவை அனுப்பினோம்னா கண்டிப்பா இவனுக்கும் ஆன்ட்டிக்கு பிரச்சனை தான் வரும். பேசாம அந்த மார்பிங் பண்ண வீடியோவை மட்டும் வேணா அனுப்புவோம். என்ன திருன்னு முழிக்கிற? ஒன்னதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அது ஒழுங்கா அனுப்புனியா இல்லையா? அனுப்புனேன்டா, ஏன் கத்துற? அப்புறம் இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டதெல்லாம் வீணா போயிடாதா? நீ உன் பாட்டுக்கு கண்ணத்துல கையை வச்சுட்டு உட்காந்துருக்க. சரிடா, அது என் போன்ல தான் இருக்கு. அப்படியா? சரி காமி. என்னத்த? சோ, என்னதான் ஆச்சு உனக்கு? உன் போன்ல இருக்கிறத காமின்னு தான் கேட்டேன். நான் உனக்கு வாட்ஸ்அப் பண்ணி விடுறேனே. ஏன் உன் போன்ல இருக்கிறத காமிச்சா? இல்லடா, என் போன்ல சார்ஜ் இல்ல, அதான் பார்க்க முடியாதுல்ல. நான் அனுப்பி விட்டுட்டு சார்ஜ் போட்டுறேன். நம்ம அந்த போன்லயே பார்ப்போம். என்னமோ, ஆனா சீக்கிரம் அனுப்பிவிடு. சரிடா. நேத்துல இருந்து இவன் மூஞ்சியே சரியில்லை. என்னாச்சுன்னு கேட்டாலும் சொல்லவும் மாட்டேங்கிறா. அப்படி என்னதான் நடந்திருக்கும்? ஒருவேளை நம்ம ரீனா கிட்ட பேசினது இவ கண்டுபிடிச்சிட்டாலோ, அதனாலதான் மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டு இருக்காளோ? சரி, கேட்டு பாப்போம். அனுப்பிட்டேன்டா. சரி, நீ எதுக்காக நீ இப்படி இருக்கன்னு எனக்கு தெரியும். என்ன? நீ ஏன் இவ்வளவு கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும்னு சொன்னேன். நானா கோவமா இருக்கேனா? ஆமா, நேத்தே என்ன சொன்ன நீனு? என்ன சொன்னேன்? ரீனா கிட்ட சாட் பண்ணதெல்லாம் பாத்துட்டேன்னு அப்படின்னு சொன்னில, அதனால தானே என் மேல கோவமா இருக்க? சேச்சா, அதனாலலாம் ஒண்ணும் இல்லடா. எனக்கு தெரியும், நீ அதனாலதான் என் மேல கோவமா இருக்க. இங்க பாரு ஜீவா, நான் ரீனா கிட்ட சும்மா அவ பேசினாலேன்னு தான் ரிப்ளை பண்ணேன். மத்தபடி என் மனசுல எல்லாம் எதுவும் இல்லடி. எப்பவுமே நீ மட்டும்தான் இருக்க. அதுதான் எனக்கு தெரியுமேடா. அதுக்காகலாம் கோச்சுக்கிட்டுலாம் என்கிட்ட பேசாம இருக்காத. எப்போதும் போல வழக்கமா திமரா கெத்தா பேசுவியே. டே, என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? டப்பா தலையா, கருவாயா, அப்படி இப்படின்னு அந்த மாதிரியே நீ பேசலாம்ல. ஐயோ ராஜா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன்டா. என்னடி, நான் சொன்னதை நம்பலையா நீ? சத்தியமாடி, உன்னை தவிர எனக்கு வேற யாரையுமே பிடிக்காது. அந்த ரீனா கிட்ட பேசுனதெல்லாம் சும்மா உன்னை வெறுப்பேற்றுறதுக்காக தான். அது யாரு தெரியுமா? என் ஃப்ரெண்டு முகேஷ் தான். அன்னைக்கு நீ என் ஃபோனை எடுத்து பார்க்கும் போதே எனக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, உன்னை வெறுப்பேற்றி பார்க்கலாமே அப்படின்ட்டு தான் ரீனான்னு அவன் பேரை சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அவன்கிட்டே ஃபோன் அடிச்சு சொன்னேன், இந்த மாதிரி என் ஒய்ஃபு கொஞ்சம் ஜெல்லஸாக ஃபீல் பண்ணுறா, இன்னும் கொஞ்சம் உசுப்பேற்றலாம், நீ கொஞ்சம் ஹார்டின்லாம் போட்டு அனுப்புடா அப்படி இப்படின்னு நான் சொன்னேன். அவனும் நான் பேச்சு கேட்டு அந்த மாதிரிலாம் அனுப்பினான்டி. சத்தியமா சொல்றேன்டி, ரீனான்னு எனக்கு யாரையுமே தெரியாதுடி. இப்ப வச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்ல. எனக்கு தெரியும்டா, அதெல்லாம் ஒண்ணு இல்லடா. அப்படியே நீ உம்மனை இருக்க? இல்ல, அது என்னமோ அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு. என்ன அப்பா அம்மா ஞாபகம் வந்துச்சா? ஏன் என்னையெல்லாம் பார்த்தா உனக்கு அப்பா அம்மா மாதிரி தெரியலையா? எப்போ உங்க அப்பா அம்மா இறந்து உன்னை என் கையில பிடிச்சி கொடுத்தாங்களோ அப்பையிலேருந்து நான் தான் உனக்கு அப்பா அம்மா. சும்மா அப்பா அம்மா ஞாபகம் வந்துருச்சு அப்படி இப்படின்னு இப்படிலாம் சோகமாலாம் இருக்கக்கூடாது. எப்பவுமே என் ஜீவா இப்படின்னு பல்ல காமிச்சுக்கிட்டு தான் இருக்கணும். என்ன சரியா? இப்ப போதுமா? அப்பாடா, இப்பதான் என் ஜீவா மாதிரி இருக்கா. எப்பவுமே நீ இப்படியே இருடி. நீ இப்படி இருந்தாதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவாடா? சரி, எனக்கு வெளியே கொஞ்சம் வேலை இருக்கு. அப்படி இந்த மார்பிங் என்ன வேலை அது இதுன்னு சொல்லி என் ஃப்ரெண்டு கிட்ட கேட்டேன். அந்த ஒரிஜினல் வீடியோவா எடுக்கலாமா? அது என்ன எதுங்கிறத போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிடா, சீக்கிரமா கையலக்காவோட பிரச்சனையை முடிச்சிடுவீல? இதோ இன்னும் 2 நாள்ல முடிஞ்சிடும். அப்பாடா, எனக்கு அப்பதான் நிம்மதியா இருக்கு. ஆமா, கையலக்கா பிரச்சனை முடிஞ்சா நம்மளுக்கு பெரிய பிரச்சனை முடிஞ்ச மாதிரி.
ஆமாடா, கையிலக்கா பிரச்சனை மட்டும் முடிஞ்சிருச்சுன்னா நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன். என்னடி? ஒன்றும் இல்லை. அப்புறம் இன்னைக்கு நைட்டு? ம் ம் போடா. அப்போ ஓகேங்கிற. சரி, நான் போயிட்டு சீக்கிரமா வந்துடுறேன். ரெடி ஆயிரு என்ன? சரி, நான் கிளம்புறேன் தங்கம். ஏண்டா ஏண்டா என்னை எப்படி கொல்ற? நான் என்ன பண்ணேன் உனக்கு? ஏன் என் மேல இம்புட்டு பாசமா இருக்க? என்னால முடியல. எவ்வளவு பாசத்தை காமிக்கிற. உன்னை விட்டுட்டு என்னால போக முடியலடா. எப்பவுமே உன் கூட இருக்கணும் போல தோணுது, ஆனா முடியலையே. நான் அப்படி உன் கூட இருந்து உன்னை சந்தோஷம் இல்லாம ஆக்கிறதுக்கு நான் என் மனசை கல்லாக்கிக்கிட்டு இங்கிருந்து போறது தான்டா சரி. ராஜா, ஐ லவ் யூடா. இங்கிருந்து போனாலும் எப்பவும் நான் உன் நினைப்பாதான் இருப்பேன். நீ சந்தோஷமா இருக்கணும்டா. பரவாயில்லையே, மாமியார் வந்தா எந்திரிச்சு நிக்கணும்னு உனக்கு தெரிஞ்சிருக்கே. நான் ஒன்றும் உங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக எந்திரிச்சு நிக்கல. என்ன ஆனாலும் உன் திமிரு மட்டும் உன்னை விட்டு போக மாட்டேங்குது பத்தியா? அதெல்லாம் என் கூடவே பிறந்தது. எப்பவுமே அதை நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். சரி, அதெல்லாம் இருக்கட்டும். எப்ப இந்த வீட்டை விட்டு போக போற? என்ன கேள்வி கேட்டா பதிலே காணும்? அப்ப என் மகனை நீ உண்மையாலுமே லவ் பண்ணல, காசுக்காகவும் பணத்துக்காகவும் தானே லவ் பண்ணியிருக்க? ஏன் ஆண்டி இப்படி பேசுறீங்க? இந்நேரம் உன் நிலைமை தெரிஞ்சோடனே நீ வீட்டை விட்டு போயிருக்க வேண்டாம்? நான் போறதுக்கு ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவன் சந்தோஷமா இருக்கணும்ல. அவன் சந்தோஷமா இருக்கிறானா இல்லையான்னு உனக்கு தேவையில்லை. நீ அவன் வாழ்க்கையில இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த பொண்ணை தேடி பார்த்து நானே அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவேன். அதுக்கப்புறம் அவன் சந்தோஷமா இருப்பான். எனக்கும் அப்படி ஒன்று நடந்தா சந்தோஷம்தான். அப்படியே இன்னும் கிளம்பாம இங்கே நின்றுக்கிட்டு இருக்க? நான் இங்கேருந்து கிளம்பணும்னா எனக்கு நீங்கள் ஒன்று பண்ணணும். என்ன? அர்ஜுன் மாமாவும் கையிலக்காவும் நல்லபடியாக இருக்கணும். அவங்க வாழ்க்கைக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது. நீங்கள் திவ்யா வச்சு ஆட்டம் ஆடினதெல்லாம் இதோட ஸ்டாப் பண்ணுங்க. நான் இங்கேருந்து உடனே கிளம்புறேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? உங்களுக்கு உங்கள் பையன் வாழ்க்கை, எனக்கு கையிலக்கா வாழ்க்கையும் முக்கியம்தான். அவங்க வாழ்க்கையை இப்படி பாதியில் அத்து விட்டுட்டு என்னாலலாம் போக முடியாது. உங்களுக்கு நான் சீக்கிரமாக போகணுன்னா திவ்யாவை ஒத்துக்க சொல்லுங்க. அர்ஜுன் மாமா எந்த தப்பும் பண்ணலை அப்படிங்கிறத அவ வாயாலே சொல்லுங்க. நான் இங்கேருந்து கிளம்பிடுறேன். அது முடியாது. எத்தனை வருஷம் பகை தெரியுமா எனக்கும் எங்க அக்காவுக்கும்? இப்பதான் நல்லபடியா போயிட்டு இருக்கேன். இப்ப போய் திடீர்னு அவன் நல்லவன் சொல்லிவிட்டோம்னா அப்புறம் அவன் குடும்பம் யாரும் கஷ்டப்படுறதை என் கண்ணு முன்னாடி பார்க்கவே முடியாது. அப்ப என்னாலேயும் இங்கிருந்து போக முடியாது. ஏய், சும்மா கத்தாதீங்க. நீங்க என்ன நினைச்சாலும் பரவாயில்ல. நீங்க சொன்னதை நம்பி நான் இங்கிருந்து போகிறதுக்கு தயாராயிட்டேன். ஆனா நீங்க கையிலக்கா வாழ்க்கையில ரொம்ப விளையாடுறீங்க. பாவம், அவங்க புள்ளத்தாச்சியா வேற இருக்காங்க. அவங்கள நீங்க சரி பண்ணாதான் நான் இங்கிருந்து போவேன். இல்லைன்னா நான் ராஜா விட்டு போக மாட்டேன். பின்ன உங்களுக்கும் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே தான் இருப்பேன். உங்களுக்கு நான் இங்கேருந்து போகணுன்னா ஒழுங்கா அவளை உண்மை எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் கூட நான் இங்கே இருக்க மாட்டேன். உங்களுக்கு தான் உங்கள் பையன் வாழ்க்கையை பற்றி அக்கறை இல்லையே. நான் பேரம்பேத்தி எடுத்து கொடுத்தா என்ன, எடுத்து கொடுக்கலன்னா உங்களுக்கு என்ன? நான் பாட்டுக்கு ஓரமாக வாழ்ந்துட்டு போகிறேன். என்ன பிளாக்மெயில் பண்ணுறியா? இந்த மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறது, உருட்டுறது, மிரட்டுறது எல்லாம் உங்கள் வேலை. என் வேலை எதுவும் கிடையாது. இந்நேரம் என் ராஜா கிட்ட நீங்கள் தான் என்னை மலை உச்சியிலேருந்து தள்ளி விட்டீங்கன்னு சொல்ல முடியும். நான் சொல்லாததுக்கும் காரணம் இருக்குது. இங்கே பாருங்க, முக்கால்வாசி அர்ஜுன் மாமா மேலே எந்த தப்பும் இல்லைன்னு நாங்கள் எல்லா வீடியோ ஆதாரத்தையும் எடுத்துட்டோம். நாங்களே அர்ஜுன் மாமா மேலே எந்த தப்பு இல்லைன்னு நிரூபிக்கிறத விட அந்த பொண்ணே வந்து சொன்னால் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் நிரூபிச்சுட்டு போயிடுவோம். ஆனால் நான் சத்தியமாக ராஜா விட்டுட்டு போக மாட்டேன். அந்த பொண்ணே வந்து நான் தான் எல்லாம் பண்ணேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிடுச்சுன்னா பரவாயில்ல. அப்படி சொன்னாதான் அவங்க வீட்டில் எல்லாருமே நம்புவாங்க. அதுக்காக நான் கேட்குறேன். அது ஒன்று மட்டும் நீங்கள் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக நான் ராஜா விட்டு இங்கேருந்து போயிடுறேன். இப்போ முடிவு உங்கள் கையில் தான் இருக்குது. இப்போ நீங்கள் தான் என்ன பண்ணணுங்கிறத யோசிச்சு பண்ணுங்க.
கேடுபட்ட சிரிக்கி. அப்பா ஒரு உதவாக்கற, அம்மா ஒரு கஞ்ச பிசினாரி, இந்த புண்ணியவதிய பெத்த மக இவ. ஆளும் முகர கட்டி. சரி, தேடி கண்டுபிடிச்சு அமைச்சு வச்ச வாழ்க்கை எப்படி இருக்கு பாரு. புருஷனை மட்டும் கவனிக்கணும், மாமியார எந்த கவனிப்பும் இல்ல. கேட்டா கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன், நக்கல் பேச்சு வேற. விலங்கு வாழவ. சரி, தான் புருஷனை எப்படியாவது கைக்குள்ள வச்சுக்கணுன்றதுல மும்மரமா இருக்காப்பா. வருவா, சமப்பா, அப்புறம் மினிக்கிட்டு இருப்பா. புருஷனுக்கு நான் மட்டும் உளுந்து வேலை பார்ப்பா. அவனும் இவன் வேலை பார்க்கறா அப்படி இப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவனுக்கு கரிசனமா நடக்கிறான். இந்த பையனையும் சொல்லி ஒண்ணு குத்தம் இல்ல, எல்லாம் ஏன் தலையெழுத்து. இவ்வளவு நாளா கம்பீரமா வாழ்ந்துபிட்டு இப்ப இவகிட்ட சீப்படணும்னு எழுதி வச்சிருக்கு. மூதேவி நல்லா இருப்பாள, விளங்குவாளா, நாசமா போயிடுவா. என் பிள்ளை எப்படி நான் வச்சிருந்தேன், இப்ப அவ கைக்குள்ள வச்சிருக்காளே, எங்க போய் சொல்லிக்கிட்டு அழுகுறது. சின்னம்மா, என்னப்பா? அது வேற ஒண்ணு இல்ல சின்னம்மா, ரிசப்ஷன் வரப்போகுது இல்ல, அதனால ட்ரெஸ் துணிமணி எல்லாம் எடுக்கணும். அதுக்கு தான் சின்னம்மா டவுனுக்கு போகணும்ல. துணிமணி எடுக்க சீக்கிரமா போனாதானே நேரத்தோட வீட்டுக்கு சீக்கிரம் வர முடியும். ஆமாண்டா. சரி, டவுனுக்கு நானும் வரலாம்ல? நீ இல்லாம சின்னம்மா எல்லாரும் தான் போறோம். இங்க கஸ்தூரி எல்லாரையும் கிளம்பி இருக்க சொல்லிட்டேன். ஆமாண்டா, அப்படியே வரும்போது ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சரி சின்னம்மா, ஹோட்டல்லே சாப்பிட்டுட்டு வந்துருவோம். சரி, நான் போய் கிளம்பிட்டு வரேன், நீ ரெடியா இரு. சரி சின்னம்மா. ராஜு. டேய் சின்ராசு. என்ன சின்னம்மா? இப்ப எதுக்குடா அவளை கூப்பிட்டு இருக்க? அவளும் ஜவுளி எடுக்க வர வேண்டாமா? அதுக்கு தான் கூப்பிடுறேன். ஜவுளி எடுக்க அவளுமா? ஆமா சின்னம்மா, அவ பொண்ணுக்கும் தானே ரிசப்ஷனு. அப்ப அவ வராம ஏன் நம்ம மட்டும் போவோம்? அவளை வீட்டுல இருந்து சமைக்க சொல்லு. சமைக்க சொல்றதா? இப்பதானே சின்னம்மா ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அப்புறம் சமைக்க சொல்றியா? நீ அவளை கூப்பிட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கே ஞாபகம் வருது. ஹோட்டல் சாப்பாடு அப்படியே நெத்தா இருக்கும். வாய்க்குள்ளார போனாலும் மெல்ல முடியாது பாத்துக்க, பல்லே வலிச்சிடும். அதனாலதான் அவளையே சமைக்க சொல்லு. அதுவும் இல்லாம ஹோட்டல்ல காய வைக்கிறாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு கூட்டுன்றாங்க, எல்லாத்தையும் அள்ளி போட்டு வறுவலுங்கிறாங்க, ஒன்னா ஒழுங்கா வேக வைக்க மாட்டேங்கிறாங்க. வயசான காலத்துல அதெல்லாம் தின்னுபிட்டு வாந்தி பேதிதான் வருது. எல்லாரும் பேசாம வீட்டுல வந்து சாப்பிட்டுருவோம். எதுக்கு ஹோட்டல் சாப்பாடுலாம் வாங்கிக்கிட்டு? அவளை வீட்லயே சமைக்க சொல்லு. என்ன சின்னம்மா நீ இப்பதான் சொன்ன ஹோட்டல்ல சாப்பிட்டே ரொம்ப நாள் ஆச்சுடா, ஹோட்டல்ல சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு. இப்ப அவளை கூப்பிடுறேன்னு சொன்னோடனே உடனே பிளேட்டை மாத்துற. அப்படி இல்லையே, அவ வந்தா எனக்கு என்ன? நான் வயசான காலத்துல கண்டதை சாப்பிடக்கூடாது. உனக்கும் ஆட்டுல ஆபரேஷன் பண்ணிருக்குல்ல, அவங்களும் என்ன எண்ணெய் ஊத்துறாங்கன்னு எதுவும் தெரியாது. அதுக்கு தானே நான் சொல்லிக்கிட்டு கிடக்குறேன். அவனா பூ போல வடிச்சு வைப்பா, புளிக்குழம்பு எல்லாம் நல்லா இருக்கும். அதுவும் இல்லாம ஹோட்டல்ல வைக்கிற புளிக்குழம்புல எல்லாம் வெள்ளத்தை போட்டு விட்டுருவாங்க. ஏன் சாம்பார்ல கூட தேங்காய் திருவி போடுறாங்க, வெள்ளத்தை போடுறாங்க. வாயில வைக்க முடியல. அதனாலதானே சொல்றேன், அவளை வீட்டுல விட்டுட்டே போவோம், நம்ம போயிட்டு வருவோம். அத்தை, ஏண்டியம்மா வீட்டுல சமைச்சுக்கிட்டு நீ வீட்லயே இரு, நாங்க போய் ஜவுளி கடைக்கு போய் எடுத்துட்டு வந்துடுறோம். ராஜு, சின்னம்மாவுக்கு வெளி சாப்பாடு வேண்டாமா, அதனால நீ வீட்டுல சமைப்பியா? வீட்டுல உட்காந்து கடடி அப்படின்னு சொன்னா கடக்க போறா. இப்பதான் அவ கைய பிடிச்சு கெஞ்சிக்கிட்டு கிடக்கான். சின்னம்மாவும் பாவம் தானே, எனக்கு இப்பதான் ஆபரேஷன் பண்ணது, அதனால நீ வீட்லயே சமைக்கிறியா? நானும் சின்னம்மாவும் வேணா போயிட்டு வரோம். சோனியா கரைக்கிறதி, நீ 10 அடி பாஞ்சா நான் 16 அடி பாய வேண்டி. அத்தை சொல்றது சரிதானே? என்னவ எனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி பேசுறா? இல்லையே, ஏதோ வில்லங்க இருக்கே. என்ன ராஜு சொல்ற? அப்ப நீ வீட்ல இருக்கியா? இல்லைங்க, நானும் உங்க கூட வாரேன். அடியே, வீட்டுல சமைக்காம எங்க கூட வாரேன்னா எப்படி அப்புறம் வீட்டுல சமைப்ப? ராஜு, சின்னம்மாவுக்கு வாய் ஃபுல்லா இருக்க புல்லெல்லாம் உளுந்து போச்சான், காயெல்லாம் மெல்ல முடியல, நம்ம ஹோட்டல்ல சாப்பிட வேணாண்டா, வீட்லயே சமைக்க சொல்லு அப்படின்னு சொல்லிடுச்சு. அதனால நீ வீட்டுல சமைச்சிட்டு இரு, இன்னொரு நாள் நான் உன்னை தனியா கூட்டிட்டு போறேன். கெஞ்சிக்கிட்டு இருக்கத பாரு. அட நீங்க வேற, எனக்கு எந்த கோவமும் இல்ல. அத்தை சொல்றதும் சரிதான். அவங்களுக்கும் பல்லெல்லாம் போயிடுச்சு, உங்களுக்கு ஆட்டுல ஆபரேஷன் நடந்திருக்கு. அதெல்லாம் நான் கண்டுக்காம அவன் அப்படியே வந்துருவேன். அதனால நான் காலையில வெள்ளன எந்திரிச்சு எல்லாத்தையும் சமைச்சு முடிச்சிட்டேன். அடிப்பாவி, இந்த இதை நான் கவனிக்காம விட்டுட்டேனே. என்ன ராஜு சொல்ற? ஆமாங்க, அததான் நான் சொல்றேன். அப்பையில இருந்து காலையில நான் சமைச்சிட்டேன். அடியே, சொல்லுங்க அத்தை, அப்படி என்னத்த வகை வகையா சமைச்சிருக்க போற? உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்களே சொல்லுங்க பாப்போம். என்ன சாம்பார் கழுதி வச்சிருப்ப, ஒரு உருளைக்கிழங்கு வறுத்து வச்சிருப்ப, அம்புட்டு தானே? ஆமாங்க அத்தை, எனக்கு சாம்பார்லாம் சுத்தரம் ஆகாது. எனக்கு பூண்டு குழம்பு இருந்தா போதும், அதுவும் பருப்பு துவையலோட இருந்தா மட்டும் போதும். சாம்பார் கழுதையெல்லாம் நீ உன் புருஷனுக்கும் நீயும் சாப்பிடுங்க. நீ போய் சீக்கிரமா பூண்டு குழம்பு வைக்கிற வேலையை பார்ப்போம். நானும் ராஜும் வெளியில கிளம்பி போயிட்டு வந்துடும். கிளவி என்ன நடிப்பு நடிக்குது, வாடி மாவளே. ஐயோ அத்தை, சாம்பார் இருக்குதுன்னு சொன்னது காலை சாம்பார். மத்தியானத்துக்கு பூண்டு குழம்பு தான் வச்சிருக்கேன். தொட்டுக்க தான் ஒன்றும் செய்யாம இருந்தேன், இப்ப நீங்களே சொல்லிட்டிய. கவலையை விடுங்க, பருப்பு துவையில அடிச்சிடுறேன். என்னவ எதுக்கு எடுத்தாலும் மாத்தி மாத்தி குண்டக்க முண்டக்க பேசிக்கிட்டு இருக்கா? டேய் ராசு, சொல்லிக்கிறமா, இந்த வீட்டுல என்னதாண்டா நடக்குது? சமைச்சிட்டேங்கிறா, அப்புறம் சாம்பார் இருக்குதுடிங்கிறா, அப்புறம் நான் புளிக்குழம்பு தான் வேணும்னா அதையும் செஞ்சுட்டேங்கிறா. என்னதான் நடந்துகிட்டு இருக்கு? எனக்கு சத்தியமா ஒன்றும் புரியல. அதுதான் சின்னம்மா, எனக்கும் ஒன்றும் புரியல. நீயே தெளிவா என்ன ஏதுன்னு கேட்டுருவேன்.
அதாவது அத்தை, நான் இதுதான் செஞ்சிருக்கேன்னு சொல்லுவேன். அப்புறம் நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் சாம்பார் வச்சா புளிக்குழம்பு வேணும்னு சொல்லுவீங்க, புளிக்குழம்பு வச்சா சாம்பார் வேணும்னு சொல்லுவீங்க. அதனாலதான் இப்ப உங்க வாயால என்ன வேணுங்கிறத கேட்டு வாங்கிக்கிட்டேன். நான் செஞ்சது என்னமோ புளிக்குழம்பும் துவையலும் தான். அத உங்க வாயாலே வர வைக்கிறதுக்காக தான் சாம்பார் வச்சிருக்கேன்னு சும்மா போய் சொன்னேன். இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல, நம்ம தாராளமா சவுளி எடுக்கிறதுக்கு டவுனுக்கு போகலாம். என்னங்க? சொல்லு ராஜு. புளிக்குழம்பு துவையெல்லாம் அடிச்சாச்சு, உங்களுக்கு ஓகே தானே? எனக்கு ஓகேதான். ஏட்டப்பட்ட சிரிக்கி நல்லா தில்லாலங்கடி வேலையெல்லாம் பண்றாப்பா. அது போறத பத்தி ஒன்றும் பிரச்சனை இல்ல. வேற என்ன சின்னம்மா? சோறு எனக்கு சுட சுட தான் வேணும். ஏங்கத்த, சோறு சுட சுட வேணும்னா உடனே வேணும்னா இல்ல 1 மணி நேரம் கழிச்சு வேணுமா? 1 மணி நேரம் கழிச்சு வேணும்னா வந்து வடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லுவா. சுட சுட வேணும், அதுவும் உடனே வேணும்னு சொல்லிடுவான். எனக்கு சுட சுட வேணும், அதுவும் உடனே வேணும். அப்ப சரிங்க அத்தை, அப்ப நான் போய் ரெடி ஆகுறேன். ஏய், சோறு வடிக்கல? அத்தை, சோறு வடிச்சு ஹாட் பாக்ஸ்ல பக்காவா மூடி வச்சுட்டேன். உங்களுக்கு போடும்போது நல்லா ஆவி பறக்க சுட சுட வந்து விழுவோம். சரிங்களா? நான் போய் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சரி சின்னம்மா, நீ போய் ரெடி ஆயிட்டு, நான் அங்க போய் ஹாலில் உட்காந்துருக்கேன். ஏடுபட்ட சிரிக்கி எல்லாத்தையும் தாவாயாலே வாங்கிட்டு அப்புறம் பதில சொல்றாயா? முன்கூட்டியே எல்லாத்தையும் செஞ்சு வச்சிருப்பா போல களவான சிரிக்கி. இப்ப இவளும் வருவாளா? அங்க வந்துட்டு இது நல்லா இருக்கா அது நல்லா இருக்கான்னு உரசிட்டே நிப்பா என் பிள்ளையோட. சரி, இவளெல்லாம் சகிச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன எப்படி கழட்டி விடலான்னு பிளான் போட்டாலும் இவ விட மாட்டா போலயே. பாப்போம் என்னதான் நடக்குதுன்னு பாப்போம்.